இயேசுவுடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன். நாம் தொடர்ந்து அவருடைய உதவி, அவருடைய பலன், இவைகளை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம் ஒவ்வொருவருக்குமே இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் அவருடைய உதவி எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது, எவ்வாறு அவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நாம் தியானிக்க இன்னும் அதிகமாக நம்முடைய விசுவாசம் பெருகிறதா இருக்கிறது. விசுவாசம் பெருக தேவனிடத்திலிருந்து நாம் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய எல்லா விதமான பகுதிகளிலும் நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் விசுவாசிப்பதற்கு நமக்கு வேத வசன தியானங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகவே அவர் நமக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்கிறதான வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அவர் சொன்னபடியே எனக்கு செய்வார், பலப்படுத்தி உதவி செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே இது நமக்கு அந்த வார்த்தையின் அவர் சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை நமக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருடைய பலனை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவரை தந்து அந்த ஆவியான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு எவ்வாறு பலனை கொடுக்கிறார், எப்படி நம்மை பலப்படுத்தி எல்லா பகுதிகளிலும் நடத்துகிறார் என்பதை கடந்த ஒரு நாம் அந்த ஆவியானவரால் நாம் எப்படி பலனடைய முடியும், அவருடைய பலனை எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பல விதங்களிலே நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இந்த வாரத்திலும் கூட அதன் தொடர்ச்சியாக இன்னொரு சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து போவோம். அதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவன் இந்த உலகத்திலே மனுஷர்கள் மேல் அன்பு வைத்து மனிதனாக இந்த பூமியிலே கடந்து வந்து மனிதர்களுக்காக பாடுபட்டு மரித்து ஒரு உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு அவருடைய மகிமையின் சரீரமுடையவராக எழுந்து போகும் பொழுது அவர் சொல்லுகிறதான ஒரு சத்தியம், உங்களுக்கு இதுவரையிலும் நான் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தேன், நான் ஒரு பலனாக இருந்தேன், நான் ஒரு ஆதரவாக இருந்தேன், என்னுடைய நிழலில், என்னுடைய மறைவில், என்னுடைய பாதுகாப்பில் நான் இருக்கிறன்ற தைரியத்தில். யோசனை பண்ணி பாருங்க, சீஷர்கள்லாம் அந்த அளவுக்கு சில இடங்களில் துணிச்சலாக காரியங்களை செய்கிறதற்கு, பேதுரு கடல் மேல் நடக்கிறதுக்கு, மல்குசுண்டி காதை வெட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? யார் இருந்தது கூட? ஏசப்பா கூடவே இருந்ததுனால அந்த தைரியத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க, என்னுடைய நிழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் நான் கண்களுக்கு நான் தெரிகிற விதமாக, ஃபிசிக்கலாக மாம்ச கண்களுக்கு தெரிகிற விதத்தில் நான் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, தைரியம் இருக்காது, பலன் இருக்காது. ஆகவே உங்களுக்கு என்னுடைய ஆவியின் பலன், ஆவியான தேவனின் பலன், திருத்துவத்தின் 3ஆம் நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியின் பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் மீண்டும் அந்த அதே விதத்தில் நான் கூட இருக்கிறது போலவே, நான் சொல்கிறேன் இல்லையா, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் கடைசி நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு கூடவே இருப்பேன்னு சொன்னனே, அதை நீங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய ஆவியானவருடைய வல்லமை உங்களை அந்த பலப்படுத்தி தைரியமாய் வாழ வைக்கும். அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு கூட இருக்கும் பொழுது எப்படி காரியங்களை செஞ்சாங்களோ அதே போல சீஷர்கள் காரியங்களை
செய்கிறதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அதே தான். நமக்கு கண் காண்கிற விதத்தில் தேவன் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் அவருடைய வார்த்தையின்படி நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆவியான தேவன் நமக்குள் இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிறதை நாம் உணர்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம். ஆகவே அவருடைய பலன் நமக்கு இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:9 கூட தேவன் பவுலை பலப்படுத்தும் பொழுது இதைத்தான் அவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரங்களில் ஒரு பலனை அவர் தருகிறவராயிருக்கிறார். பலவீனமாக இருக்கும் பொழுது நாம் பல ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, நம்ம பலவீனப்படும் பொழுது நாம் பலனடைகிறதுக்கு பல விதமான முயற்சிகளை எடுக்கிறோம். நான் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நான் சொல்லுகிறேன், பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நம்மை பலப்படுத்தும்படியாய் வாக்கு கொடுத்திருக்கிற அவருடைய பலத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆகவே தான் மற்ற நேரங்களை காட்டிலும் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப ஒரு பிரயாசம் எடுத்து அவருடைய பலன் என்னில் வெளிப்படுவதற்கு நம்முடைய வாயை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். பலவீனமாக இருக்கும் பொழுது ஏன் பலவீனம் தொடர்ந்து ஒரு மனுஷன் அப்படியே தாக்கி ரொம்ப சோர்ந்து போக பண்ணுதுனாக்கா, அவன் ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறான் சரீரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில். ஆனால் இன்னும் அவனை பலவீனப்படுத்தும்படியான வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை இன்னும் பலவீனப்படுத்தி விடுகிறது அவனை. ஆகவே பலவீனமாக இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் கொடுத்ததான வாக்குகளை எண்ணி அந்த வார்த்தைகளை நம் வாயில் வைக்க வேண்டும். நம் பலவீனமாக இருக்கும் பொழுது நிற்கலாம். இந்த ஃபோன் வந்ததுனால எல்லாருமே அதில் நம்ம ஒரு தவறுகளாக இருக்கிறோம். என்ன தெரியுமா, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஃபோன் பண்ணுவோம், அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க. நல்லா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வாரத்தில் முடிச்சுட்டா போதும். பூராமே சொல்லிடுது, எனக்கு நேற்று தலைநோவு வந்துச்சு, இன்னும் வீட்டில் நம்முடைய வியாதி பூரா எல்லாம் அறிக்கை பண்ணுறதுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். அதை உண்மைத்தான், சில பேர் கேட்டாங்க உண்மைத்தானே சொல்கிறோம், உண்மையை சொல்லலை. நாம் என்ன பண்ணுறோம், மீண்டும் மீண்டும் அந்த பலவீனத்தை போற்றி புகழுகிறதாய் மாறிவிடுகிறது. பலவீனத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல வேண்டுமே தவிர, பலவீனத்தை நாம் புகழ்ந்து பலவீனத்தை மேன்மைப்படுத்தி பேசுகிறதற்கு நாம் எப்பொழுதுமே பலவீனத்தை மேன்மைப்படுத்தி பேசுகிறதற்கு ஆதரவு அளிக்கக்கூடாது. ஆகவே தான் பவுலுடைய வாழ்க்கையில் சொல்லும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். பலவீனமாக இருக்கிறேன், அப்போ நாம் தொடர்ந்து இல்லை, கர்த்தருடைய பலன் என்னை பலப்படுத்தும், அவர் என்னை பலப்படுத்துவார், அவருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார்னு சொல்லுகிறதுல நாம் மிகவும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்முடைய பலத்தினாலும் ஒன்றுமில்லை, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சகரியா 4:6 சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஆவியானவரால் தான் எல்லாம் கூடும். ஆகவே நம்முடைய பலம், நம்முடைய பராக்கிரமம் ஒரு எல்லை வரலும் நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் முற்றிலும் நம்மை பலப்படுத்தி எல்லா பகுதிகளிலும் நம்மை முன்னேற வைக்கிறது கர்த்தருடைய ஆவியானுடைய பலனாக இருக்கிறது. இந்த ஆவியானுடைய பலனில் இந்த ஆவியானவரை குறித்து முதல் வாரத்தில் பார்த்தோம், அறிய வேண்டும். அறிந்து அந்த ஆவியானவரை குறித்து அறிந்து அதில் பலனடைவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதில் பலன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தேன். 2 தீமோத்தேயு 1:6 தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இதன் நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நமக்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவரை, அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனல் மூட்டி எழுப்புகிறதுக்கு நம்முடைய எளிய பங்கு சாதாரணமாக நம்முடைய ஆவியில் அனலாக இருப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகமாக இருப்பதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, நமக்கு அனல் மூட்டி எழுப்புவதற்கு
நமக்கு வேத வசனம் கூறுகிற ஒரு பல வழிகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அனல் மூட்டி எழுப்புகிறோம். அதில் ஒரு வழியை நான் முதல் வாரத்தில் பார்த்தோம், அந்நிய பாஷையிலே பேசுகிறது. 1 கொரிந்தியர் 14:39 சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷையிலே பேசுகிறதுக்கும் தடை பண்ணாதிருங்கள். ஆகவே இதை தேவன் விரும்புகிறார். அந்நிய பாஷையிலே தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்திலே சபையிலே நாம் துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த அபிஷேகத்திற்காக வாஞ்சித்து நீங்கள் பெற்றுக்கொண்டு மணிக்கணக்காக அந்நிய பாஷையிலே நீங்கள் தனி அறையிலே தனியாக இருக்கும் பொழுது பேசும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அனலுள்ளவர்களாய் வாழ முடியும். நம்முடைய குழப்பங்கள் நீங்குகிறதுக்கு இந்த அந்நிய பாஷையிலே பேசுகிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். 2வது வாரத்திலே அந்த நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட பலனடைய இந்த பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வாஞ்சிக்க வேண்டும். இயேசு சொல்கிறார், தொடர்ந்து வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லிப்பார். தொடர்ந்து வாஞ்சிக்க வேண்டும். இது ஒரு நாள் நாம் வாஞ்சித்து ஒரு நாள் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம் அல்லது தொடர்ந்து வாஞ்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38 சொல்கிறார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பாருங்க, ஏன் சொல்ற தாகம். இன்னைக்கு அநேகருக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலா இருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி நாம், அதாவது ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் இப்படியே விளக்கினார். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே வாரும் என்று எனக்கு அது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. உங்களுக்கு விளக்கிறதுக்கு எனக்கு போதுமான வார்த்தைகள் பத்தல. என்ன தெரியுமா, ஏற்கனவே இருக்கிறவரை அழைக்கிறது. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஏற்கனவே இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை வாங்க மேலே அப்படின்னு சொல்லி அழைக்கிறது வேற, இங்கே இல்லாத இந்த கூடாரத்துக்குள் இல்லாத ஒருத்தரை நீங்கள் வாங்கன்னு அழைக்கிறது வேற. அப்போ நாம் எந்த எண்ணத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே எனக்குள் நீர் இருக்கிறீர், என்னை இன்னும் அதிகமாய் நீர் நிரப்பும் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு எண்ணத்தோடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடும் பொழுதோ, பரிசுத்த ஆவியானவரை துதிக்கும் பொழுதோ, பரிசுத்த ஆவியானவருடைய உதவிகளை நாடும் பொழுதோ, எனக்குள் இருக்கிறீர், என்னை இன்னும் அதிகமாய் நிரப்பும், என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆகவே நமக்குள் அவர் இருக்கிறார். அவரை நாம் வாஞ்சித்து, இப்பத்தான் என்ன நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கிற, இப்பத்தான் என்ன நம்ம பல ஆவியானவரை குறித்து பாடலை பாடுகிறோம், என்ன நிரப்பும், என்ன அபிஷேகம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட அவர் இல்லாதது போல எண்ணி நாம் பாடாதபடிக்கு, துதிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு நமக்குள் அவர் இருக்கிறார். இன்னும் அதிகமாய், எல்லாம் சொல்லுங்க, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் அவர் நம்மை நிரப்பும்படியாய் நாம் வாஞ்சிக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்பி நடத்துகிறவராய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதை நாம் ஏசா 28:11 12 வசனத்தை கூட நாம் வாசித்தோம். எப்படின்னாக்கா, அவர் நம்மை நிரப்புகிறதற்கு அங்கேயும் கூட பாருங்க, நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துகிறதற்கு, நம்மை திடப்படுத்துகிறதற்கு ஏசா 28:11 12 சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னாக்கா, இளைத்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம்னாக்கா ஒரு ஆறுதலும் ஒரு பலனும் அப்போ தேவனோடு கூட இந்த தேவனோடு பேசும் பொழுது அந்த பரியாச நம்முடைய உதடுகளை கொண்டு தேவன் கொடுக்கிற அந்த புதிய பாஷையிலே, அந்த தேவனுக்கும் நம்முடைய ஆவிக்கும் மாத்திரம் புரிகிற அந்த பாஷையிலே பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது. இதை நாம் நம்ப வேண்டும், பல நேரங்களில் விசுவாசிக்க வேண்டும். இதை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே தாகத்தோடு கூட, ஏசாயாவில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். சொல்லுவேன், ஊற்றுவேன், தெளிப்பேன் அல்ல, ஏதோ அப்படி தொட்டுட்டு போயிடுவாங்கல்ல, தண்ணீர் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் நாம் அதை வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதை பார்த்தோம். கடந்த வாரத்தில் ஆவியானவருடைய பலனுக்காக
நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆவியானவருடைய அந்த செயலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். எல்லாம் சொல்ல, ஆவியானவருடைய செயலை, உணர்த்துதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. பல நேரங்களிலே ஆவியானவர் நமக்குள் இல்லாமல் போல, அவருடைய பலன் இல்லாத போல, அவருடைய வழிநடத்துதல் இல்லாத போல எல்லாமே இருக்குது. அவருடைய ஆவியானவருடைய அந்த உணர்த்துதலை, அந்த ஏவுதலை, அந்த ஆவியானுடைய அந்த ஒரு ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஆவியானவர் துக்கம் அடைகிறார். தொடர்ந்து நமக்கு அவர் வழிநடத்த முடியாத ஒரு தடுமாற்றம் நமக்கு உண்டாகிறது. ஆகவே தான் ஆவியானுடைய கிரியைகளை யோவான் 16வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ உலகத்தையும் உணர்த்துறது அவர் தான், எனக்குள்ளும் உணர்வை கொடுக்கிறதும் அவர் தான். அப்போ எனக்குள் இருந்து சில உணர்வுகளை கொடுக்கிறார், சில காரியங்களை எனக்கு உணர்த்துகிறார், எனக்குள் அவர் என்னை வழிநடத்தும்படியாய் ஏவுகிறார். இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் பாருங்கள், ஊழியக்காரர் மூலமாகவோ இல்லை தனிப்பட்ட விதத்திலோ நம்முடைய உள்ளங்களில் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதை நாம் என்ன பண்ணணும், தாழ்மையாய் நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்க முடியும். ஏன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், நீங்கள் முத்திரையை பெற்ற பரிசுத்த துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எபேசியர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். துக்கப்படுத்துறதுனா என்ன, எப்படி துக்கப்படுத்துறோம்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, நாம் பாவம் செய்கிறதுனால துக்கப்படுத்துறது இல்லை, அவர் உணர்த்தும் பொழுது கீழ்ப்படியாமல் போகிறது. நிச்சயமாக ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், ஒவ்வொருத்தரையும் உணர்த்துறாரு பாருங்க. அதை நம்ம அவருடைய உணர்த்துதலை மீறி நடந்த நிறைய அனுபவங்கள் நமக்கு தெரியும் நல்லாவே. அவர் உணர்த்துவார், அதை உணர்த்தும் பொழுது அதை மீறி நடந்தும் பொழுது அவர் துக்கம் அடைகிறவராக இருக்கிறார். அவரை ஒரு நபரை போல பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டு நமக்குள் இருந்து அவர் நடத்துகிறதை விசுவாசித்து அவருடைய அந்த செயல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரம் 4வது வசனம் 11வது வசனம் வாசித்து பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அடுத்து கீழே சொல்லுது 11வது வசனம், கிரேத்தரும் அபியத்தரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷையிலே இவர் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்கிறார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறதான சில காரியங்களை, சில செயல்களை, சில வரங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது கூட பரிசுத்தனை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. கொடுக்கும் பொழுது அவர் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, எல்லாம் சொல்லும், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்றை தர விரும்புகிறார், ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். அப்போ அந்த தருகிறதை நாம் தட்டி கழிக்கும் பொழுது, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத பொழுது நமக்கு அது அவருடைய அந்த ஒரு பகுதியிலே அவருடைய உதவியை நாம் மறுத்து விடுகிறோம், இழந்து விடுகிறோம் என்று சொல்லுவோம். ஆகவே ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, சில நேரங்களிலே ஜெபிக்கும் பொழுது, தனியாய் ஜெபிக்கும் பொழுது, சபையாய் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சில வார்த்தைகளை வாயிலே போடுவார். அந்நிய பாஷையிலே நான் என்னுடைய அந்நிய பாஷையை நான் பெற்றுக்கொள்கிற அந்த ஆரம்ப நாட்களிலே திருப்புத்தூர் உபாஸ் ஜெபத்தில் நான் அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது சாதாரணமாக எனக்கு எந்த ஒரு நடுக்கமோ கீழே விழுறதோ பொருள்றதோ அப்படி இல்லை. நான் ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஒரு கண்களை மூடி பயபக்தியோடு தேவனை துதித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நாவு வளர ஆரம்பித்தது. நான் ஏதோ ஒரு பைத்தியக்காரனை போல உணர்ந்தேன், ஏதோ நான் தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற நேரத்தில் ஊழியக்காரர் சொன்னார், உங்கள் நாவிலே ஆவியானவர் தந்தருளுகிற அந்த ஏதோ ஒரு உங்களுக்கு புரியாத, உங்கள் மைண்டுக்கு புரியாத அந்த பதத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். அப்படி மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், பயப்படாதீங்க, மீண்டும் மீண்டும் சொல்லுங்கன்னாரு. அப்போ மீண்டும் மீண்டும் ஒரே பதத்தை, ஒரே வார்த்தையை
ஏதோ ஒரு வார்த்தை கிடைத்தது, எனக்கு மண்டைக்கு புரியல, மற்றவங்களுக்கு புரியல. அந்த ஒரே வார்த்தையை பல தடவை, நூற்றுக்கணக்கான தடவை தொடர்ந்து சொல்ல 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 அது எனக்கு ஒரு உள்ளத்தில் ஏதோ என் ஆவியில உணர்ந்தேன், ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்றத உணர்ந்தேன். அப்போ உணர்ந்து அந்த ஒரு வார்த்தையை பல தடவை சொல்லி, இன்னொரு வார்த்தை கிடைத்தது, அதை பல தடவை சொல்லி, இப்படியே தேவன் கொடுக்கிற அந்த ஆவியானவர் தந்தருளுகிற வார்த்தைகளை அதை பேச 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 இன்றைக்கு தேவன் அது ஒரு பாஷையாகவே, ஒரு மனிதனோடு உட்கார்ந்து பேசுகிறது மாதிரி புது புது வார்த்தைகளை ஒரு பாஷையாகவே கற்றுக்கொடு, புது புது வார்த்தைகளை சொல்லி மணிக்கணக்காக அவருடைய சமூகத்தில் எந்த ஒரு 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 மிதந்த ஒரு நிலைக்கு போய்த்தான் அந்நிய பாஷையில் பேசணும் அப்படின்னு கிடையாது. சாதாரணமாகவே இப்போ நம்மளுக்கு ஒரு பாஷைகளை தெரிந்திருக்கும் என்று சொன்னால், ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குனாக்கா, அது ஒரு கன்னடம் தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா, ஒரு தமிழ் தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா, பல பாஷைகளே நம்மளுக்கு நம்ம கற்று வைத்திருந்தோம் அப்படின்னாக்கா, அதை பேசுகிறதுக்கு நான் அந்த ஒரு ஃப்ளோ வந்தால் தான் இங்கிலீஷ் பேசுவேன், அந்த ஃப்ளோ வந்தால் தான் கன்னடம் பேசுவேன், அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம ஏற்கனவே இந்த பாஷையை நம்ம கற்று வைத்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்பட்டு பேச அவர் தந்தருள்கிற வரத்தின்படி பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில். இது அந்த அனுபவத்துக்கு தேவ ஆவியானவர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். எப்படி தெரியுமா? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அல்லேலூயா. எதை பேசுனாங்களாம்? அப்போ பல நேரங்களிலே அந்நிய பாஷைகள் குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான், மகத்துவங்களை பேசுகிறான். அப்படி நாம் அவர் தருகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற உள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தது அவர் பெரிய கிருபை என்பதை உணர்ந்து, அவருடைய ஆவியானுடைய இந்த வரத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நாம் பேச துவங்குவோம். இசைக்கு பிரான்ஸ் எங்கதான ஊழியக்காரர் ஒரு தடவை இந்த அந்நிய பாஷை குறித்து பேசும்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் நமக்கு தெரியாது, எல்லா காரியங்களும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு மனுஷனுக்காக, ஒரு சுகத்துக்காகவோ இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ ஜெபிக்கும் பொழுது நமக்கு எல்லா காரியங்களும் அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் ஒரு சில தெரிஞ்ச காரியங்கள் குறித்து வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிப்போம். தெரியாத காரியங்கள் நிறைய இருக்கும், அது ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவருடைய அந்த துணையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அறியாத காரியங்களுக்காக அவர் ஜெபிப்பார் என்று சொல்லி, அப்போ ஆகவே துதிப்பது, ஜெபிப்பது, ஆராதிப்பது, ஆவியானவர் கொடுக்கிற அந்த வரங்களை பெற்றுக்கொள்வதிலே நாம் மிகவும் திறந்த உள்ளமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே தொடர்ந்து அந்த ஆவியானவருடைய இந்த கிரியைகள், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வல்லமை குறித்து இன்னொரு சத்தியத்தை கூட நாம் தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, அபிஷேகம், அவருடைய வழிநடத்தல் எப்படி நமக்கு உண்டாக முடியும், எப்படி அதில் நாம் வளர முடியும் என்று சொன்னால், வசன தியானம். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை தியானம் செய்வதனால. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வசனத்தை தியானிப்பதின் மூலமாக நான் பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் நிறைவையும் ஆளுகையையும் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். எங்கே நீங்கள் வசனத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், உங்களை வழி நடத்துவார், உங்களையும் என்னையும் ஒரு உணர்த்துவார். வாசிக்கலாம் பாருங்கள். நான் சில வசனங்களை வாசித்து உங்களுக்கு விளக்க நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், அதில் 19 ஏறக்குறைய 30, 27, 32 வசனங்கள் வரையிலும் கூட ஒரு நீண்ட ஒரு பகுதி 13வது 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்தே இயேசு எம்மாவுக்கு நடந்து போகிறதான, எம்மாவு என்னும் கிராமத்துக்கு நடந்து போனதான 2 சீஷர்களை சந்தித்து உயிர்த்தெழுந்த இயேசு சம்பாஷித்து சில சத்தியங்களை மோசே முதற்கொண்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொன்னதான அந்த தீர்க்க தரிசனங்கள் யாவையும் அவர்களுக்கு விளக்கி விவரித்து காண்பித்தார். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, விவரித்து காண்பித்தார். எல்லாம் சொல்லுங்க, தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாம் எல்லாம் சொல்லுங்க, வேத வாக்கியங்களை எல்லாம் விவரித்து காண்பித்தார். அப்ப வேத வாக்கியங்களை தியானம் பண்றாங்க.
வேத வாக்கியங்கள் விவரிக்கப்படுது. இயேசு குறித்தான அவர் எப்படி பாடுபட வேண்டும், எப்படி மரிக்க வேண்டும், எப்படி மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எப்படி பரிசுத்தாவினர் அவர் வர வேண்டும், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இன்னும் அவர் அங்கே எழுதப்பட்டது இங்கே கொஞ்சமாக இருக்கிறது, ஆனால் இங்கே எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவையிலே அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எல்லாம் சொல்ல, விவரித்து காண்பித்தார். அப்போ வசனங்களை விவரித்து காண்பிக்கிறார். இப்படி வசனத்தை விவரித்து காண்பித்து கொண்டிருக்கும் பொழுது வருகிறார்கள், அப்பம் பிற்கிறார்கள். இயேசு அவருடைய அந்த பார்வையிலிருந்து விலகி போகிறார். அவருடைய மாம்ச கண்களிலிருந்து இயேசு விலகி போகிறார். அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் இயேசு என்று அறிகிறார்கள். அவர் மறைந்து போயிடுகிறார். அப்பொழுது அந்த சீஷர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 32வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:32. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. என்ன பண்ணிச்சான்? இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாருங்க, வேத வசனங்கள் எங்கு தியானம் பண்ணப்படுகிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த உள்ளங்களுக்குள் அனல் மூட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து பாருங்க, நம்பி பாருங்க. வேத வசனத்தை நீ அதிகமாக தியானிச்சு பாருங்க. வாழ்க்கையில் அநேகர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களை உற்சாகப்படுத்தும்படியே சொல்கிறேன். எவ்வளவு வேத வசனங்களை வாசிக்கிறீங்களோ, கேட்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர் யார்? இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினுடைய நிறம் பாருங்க, எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார், எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் அனல் கொண்டு எரிய முடிகிறது, எப்படி அபிஷேகம் பெருகுகிறது, நமக்குள்ள இருக்கிற அனல் பெருகுகிறது. வேத வாக்கியங்களை விளக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை கேட்கும் பொழுது இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை இன்னும் அதிகமாய் நிரப்புகிறதாகவும் நமக்குள் அது பெருகுகிறதாகவும் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே வேத வசனங்களை தியானிக்கிறதுல, வாசிக்கிறதுல நாம் மிகவும் அதில் ஒரு அக்கறையும் வாஞ்சியம் காண்பிக்க வேண்டும். வேத வசனங்கள் உயிருள்ளதாக இருக்கிறது. வேத வசனங்களின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அனல் கொள்ள முடியும். ஏன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பிரிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரையும் தேவனுடைய வார்த்தைகளையும் பிரிக்க முடியாது. இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை, வேத வசனங்களை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் என்னவாய் இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே தான் வேத வசனங்களை நீங்கள் சாதாரணமாய் நினைக்கக்கூடாது. வேத வசன தியானம் என்பது, வேத வசனத்தை நீ நன்றாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசோதித்து பாருங்க. வேத வசனத்தை தியானிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ கஷ்டமோ அதில் வேத வசனத்தை தியானித்து கேட்டு பழகிட்டீங்களாக்கா அது ரொம்ப ஈஸி, ரொம்ப தெளிவாக இருக்கும். ரொம்ப இன்னும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துவிடும். இன்னும் அந்த வசனத்தை கேட்க, தியானிக்க, அறிக்கை பண்ண, வேத வசனங்களை விசுவாசிக்க, வேத வசனங்களை தியானிக்க, வேத வசனங்களை அறிக்கை பண்ண பரிசுத்த ஆவியானவர் நம்மை மோட்டிவேட் பண்ணி விடுவார். வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வேத வசனங்களை கேட்கிறதுக்கு ரொம்ப
டிஸ்டர்ப் பண்ணுறது, அதிகமாக டிஸ்டர்ப் எதில் பண்ணுறான் தெரியுமா? வேத வசனங்களை கேட்காதபடிக்கு. அதிலும் இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு சபை போதனை கேட்கறதுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம் பிசாசு. நம்ம புரிஞ்சுக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு சபை போதனைகள், சபையிலே தேவ மேய்ப்பர்களாய், தகப்பனுடைய உள்ளத்தை கொண்டு மேய்ப்பர்களாய் இருக்கிற போதனைகளை ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம் பிசாசு. ஏன் தெரியுமா? அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொண்டு வந்து விடும். ஒரு மேய்ப்பன் அவன் தன் ஆடுகளுக்கு தேவையான எல்லா விதமான உணவுகளையும் அவன் கொடுக்கிறவனாய் இருப்பான். அப்படிப்பட்ட போதனைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு விலக்கி வைக்க வேண்டுமோ தேவனுடைய பிள்ளைகளிலிருந்து அவ்வளவு விலக்கி வைக்கிறதுக்கு பிசாசு முயற்சி பண்ணுவான். ரொம்ப நீங்கள் ஞானமாய், எச்சரிக்கையாய், விழிப்பாய் இருக்க வேண்டும். நீங்களும் தியானிக்க வேண்டும். உங்களுக்கு தேவன் கொடுக்கப்படுகிறதான ஆவியான உணர்த்துகிறதான சத்தியங்களை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்ற ஒரு பில்லி கிராம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அந்த தேவனுடைய ஊழியக்காருடைய அவருடைய சாட்சி ஒரு தடவை கேட்கும் பொழுது, டிஎல் மூடின்னு நினைக்கிறேன், டிஎல் மூடி என்கிறவர் நினைக்கிறேன். அவர் அரை மணி நேரத்துக்கு ஒருத்துக்கு வேத வசனங்களை வாசித்துட்டே இருப்போம். அப்படி வாழ்க்கையில் தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய இன்னைக்கு நாம் வேத வசனங்களை இந்த வாசிக்கிறது, வேத வசனங்களை லைவாய் வேதத்தில் இருந்தோ இல்லை படிக்க தெரியலன்னா ஆடியோவிலையோ இல்லை கண்கள் பார்த்தோ வாசிக்கிற பழக்கத்துக்குள்ள நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. அப்படின்னாக்கா நம்மளுக்கு பொழுதுனைக்குமே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு பல விதங்களிலே எங்கெங்கிருந்தோ யார் யார் மூலமாவோ கிடைக்கிறதையே பார்த்து அதையே சாப்பிட்டு பழகிவிட்டோம். மற்றவர்கள் நடத்துகிறதான ஒரு கூட்டத்தை, ஒரு ஜெபத்தை மணிக்கணக்கில் அமர்ந்து கேட்கிற நாம் தனியாய் அமர்ந்து தேவ சமூகத்திலே வசனங்களை படித்து தியானிக்கிற பழக்கத்தில் நாம் குறைவுபட்டு விட்டோம். நாமும் தேவனும் தனிப்பட்ட விதத்தில் இணைந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு பழக்கத்துக்குள் நாம் இன்னும் பெருக வேண்டும். நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, நான் பழகி கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு கர்த்தருடைய கிருபையால் நிற்கிறதுக்கு நான் பழகி கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு சந்தோஷத்தை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி, சுகத்தை பற்றி, எழுப்புதலை பற்றி, ஒரு எந்த ஒரு டாப்பிக்கில் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தாங்களாக்கா, ஏதாவது அதனுடைய ஏதாவது ஒரு லிங்க் கிடைச்சு அப்படின்னாக்கா அதை முழுசும் கேட்காத அதை முழுசும் கேட்காத விடமாட்டேன். நான் எப்பொழுதுமே நான் பார்க்குறதே அதிகமாக இல்லை. எப்படின்னாக்கா அந்த ஷார்ட் மெசேஜ்களை பார்க்குறதே கிடையாது. நான் அது தப்பு அப்படிலாம் நான் தீர்க்க வரல நான். ஆனால் எனக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பேசியிருக்கிற ஒரு செய்தியில், அதனால தான் என்னுடைய செய்தியில் கூட கிளிப்புகள்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு ஒருத்தருக்கு பிரதருக்கு சொல்லியிருந்தேன். அது பிரபலமாகறதுக்கு அதனுடைய உள்ளே போய் பார்க்கறதுக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் கூட சில பேர் அதை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. பார்க்கணும், ஒரு தேவ ஊழியக்காருடைய பிரசங்கத்தை அவர் மூலமா கர்த்தர் சொல்லிக்கிறத பார்க்கணுன்னாக்கா முழுவதும் நேரத்தை செலவு பண்ணி முழு செய்தியும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உட்கார்ந்து கவனமாய் கருத்தாய் அதை கேட்கிற அளவுக்கு நமக்கு பொறுமையும் தாழ்மையும் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் தேவன் நம்மை இன்னொரு எல்லைக்கு நம்மை கொண்டு போவார். வேண்டும் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம் சமயத்தையும் நேரத்தையும் ஒதுக்குறது அவசியம். இல்லைன்னு சொல்லி நீங்கள் வேலை செய்து கொண்டே கேட்கலாம், உங்களுடைய பணிகளை செய்து கொண்டே வேத வார்த்தை கேட்கலாம். ஆனால் முழுமையாய் கேளுங்கள். எதையுமே யாரையுமே கூட ஏதோ ஒன்றை கேட்டு தீர்ப்பிடக்கூடாது. ஒரு முழுமையாய் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்கறதுல ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள அனல் உண்டாகும், ஒரு அக்கினி உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஏத்தனியமா யார் பேசினாலும் அது தேவனுடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக பேசுகிற ஜீவ வார்த்தைகளை தொடர்ந்து நன்றாய் முழுமையாய் கேளுங்கள். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாம் சொல்ல நினைப்பூட்டுவார். பரிசுத்தனுடைய வேலை என்ன தெரியுமா? நினைப்பூட்டுறது. நம்மளுக்கு நினைப்பூட்டுற எதை நினைப்பூட்டுறாரு? தேவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். தேவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். அடுத்து சங்கீதம் 39
3 சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எல்லாம் சொல்லுங்க, தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஏங்க வசனத்தை தியானிக்கும் பொழுது என்னத்துங்க அக்கினி மூழுது? பாருங்க, வசனத்தையும் ஆவியானவரையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஒரு வசனத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு அனல் உண்டாகுது, நமக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகுது, நமக்குள்ள ஒரு உயிர்மீச்சு உண்டாகுது. அதை செய்கிறவர் யார்? நமக்குள் அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது, பேசும் பொழுது, கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு அனல் உண்டாக்குகிறது யார்? பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் ஒரு அனலை உண்டாக்குகிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் வேத வசனம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவரையும் வசனங்களையும் நாம் பிரிக்க முடியாது. ஆகவே ஒருவன் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கிறேன் என்று சொன்னால் வசனத்தை தியானிக்கிறவனாய் இருப்பான். ஒருவன் வசனத்தை தியானிக்கிறவனாய் இருந்தால் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்புகிறவனாய், இன்னும் அதிகமாக நிரம்புகிறவனாய், ஆவியிலே நிரம்புகிறவனாய், ஆவியிலே ஜெபிக்கிறவனாய், ஆவியிலே துதிக்கிறவனாய், ஆவியிலே ஆண்டவரோடு உறவு கொள்கிறவனாய், அனல் உள்ளவனாய், கர்த்தருடைய காரியத்தில் ஒரு ஷார்ப்புள்ளவனாய், கர்த்தருடைய உணர்த்துதலையும் ஆவியானுடைய நடத்துதலையும் தெளிவாய் பெற்றுக்கொள்வனாய் இருக்க முடியும். அந்த நிலைக்கு ஆவியானவர் நம்மை அவருடைய வசனத்தின் மூலமாய் கொண்டு போக முடியும் என்பது தான் உண்மை. வசனத்தை பேசும் பொழுது ஆவியானவர் அங்கே இருக்கிறார். எல்லாரும் சொல்ல, வசனத்தை பேசும் பொழுது ஆவியானவர் அங்கே இருக்கிறார். வசனத்தை பேசும் பொழுது ஆவியானவர் அங்கே இருக்கிறார். காமிச்சு கொடுக்குற பாருங்க, உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார். இப்படியும் சொல்லலாம், அதாவது ஆவியானவர் இருக்கிறார், வசனம் பேசப்படும் பொழுது கிரியை செய்கிறார். ஆவியானவர் இருக்கிறார், வசனம் பேசப்படும் பொழுது கிரியை செய்கிறார். அப்ப வசனம் பேசப்படுகிற இடத்துல ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிற இடத்துல வசனம் பேசப்படுகிறது. பாருங்க, ஒன்றோடொன்று அது பின்னி பிணைந்திருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆதியாகமத்து புஸ்தகத்துக்கு போங்க. ஆதியாகம புஸ்தகத்திலேயே ஆரம்பத்திலேயே நான் காண்பிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நாம் இதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1-3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாகி இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. அதுதான் வசனம். நான் சொன்னேன், வசனத்தை தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற இடத்தில், தேவனுடைய வார்த்தையை பேசுகிற இடத்தில், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இடத்தில் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனால, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர், வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள் இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் அசைவாடி கொண்டிருந்தாலும் கூட ஒழுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. பூமியின் மேலே என்ன இருந்தது? சொல்லுங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. ஆவியானவரும் இருந்தார். நம்ம வாழ்க்கையை அது அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கூட பல ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எல்லாம் இருக்குது. ஆவியானவரும் இருக்கிறாரு. அப்போ இது எப்படிங்க போக்குறது? பல ஒன்று போனால் ஒன்று வருது, ஒரு இருள் போனால் இன்னொரு இருள் வருது, ஒரு வெறுமை போனால் இன்னொரு வெறுமை வருது, ஒரு காரியத்தில் ஒழுங்கானா இன்னொரு காரியம் ஒழுங்கில்லாத மாதிரி போகுது. இப்படி வாழ்க்கை முழுசும் நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிட்டேன், நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறதுனால நான் எல்லா காரியத்தையும் ஒழுங்காயிட்டேன், எனக்கு எந்த வெறுமையுமே இல்லை, எனக்கு எந்த இருளுமே இல்லைன்னு யாருமே சொல்லிவிட முடியாது. எல்லாருமே குறை உள்ளவர்கள். அப்பப்போ குறை வருது, திருப்பி ஆவியானவர் அந்த குறையை நிறைவாக்குகிறார். வெறுமை வருது, ஆவியானவர் நிறைவாக்குகிறார். ஒழுங்கின்மை வருது, ஒழுங்காக்குறார். இது ப்ராசஸ் நித்தியம் வரலும் நடந்து போயிட்டே இருக்குது. நம்மை அவர் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ எப்படி இது நடக்குது என்று சொன்னால், அடுத்து 3வது வசனம் சொல்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அல்லேலூயா! என்ன சொன்னாரா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால், அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த நமக்குள் இருக்கிற ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால்
நமக்குள் நம்மில் இருக்கிறதான எல்லா வெறுமையும் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில், தேவனுடைய வார்த்தையை பேசுவதில், தேவனுடைய வார்த்தையை ஜெபமாக்குவதில், தேவனுடைய வார்த்தையை துதியாக்குவதில், தேவனுடைய வார்த்தையை விண்ணப்பமாக்குவதில், தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவதில் நாம் முன்னேற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பேசுறதுல, தியானிக்கிறதுல, ஜெபமாக்குகிறதுல, துதியாக்குகிறதுல முன்னேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸே உண்டாகுது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வாழ்க்கையை மாற்றார் அப்படின்னாக்கா, அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் இருக்குது இல்லையா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கதா என்று சொல்லி வேத வாக்கியங்களை தியானிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம், வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்களா? அவருடைய குணங்கள் எல்லாம் மாறி நற்குணசாலிகளாய் மாறினார்கள். இப்போ வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள் ஒரு அக்கினியும் அனலும் மாற்றங்களையும் உணர்வையும் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு சூழ்நிலையும் உண்டாக்குகிறவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இதைத்தான் யோசுவாவின் புஸ்தகம் 1:8 கூட நாம் பார்க்கிறோம். 1:8 யோசுவாவுக்கு சொல்லப்படும் பொழுது தேவன் இப்படி சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வெற்றிக்கும், ஜெயத்துக்கும், முன்னேற்றத்துக்கும், ஆசீர்வாதத்துக்கும் தேவையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எடுத்து நம்முடைய வாயிலே வைத்து தியானமாக்கி, ஜெபமாக்கி, துதியாக்கி, அதை ஸ்தோத்திரமாக்கி நாம் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே வந்து நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறார். அந்த வார்த்தையின்படியே நம்மை வாழ வைக்கிறார். அந்த வார்த்தையின்படியே நம்மை செம்மையான வழியிலே நடத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ளுகிறார். நம்மை அவர் வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்ம வேலையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், சின்ன வேலை தான் அது. ஆனால் இந்த சின்ன வேலையை செய்யாதபடிக்கு பிசாசு தடுக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இது ரொம்ப முக்கியமே இல்லை என்ற மாதிரி பிசாசு காட்டிடுறான். என்னங்க இது இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏதோ வந்தோமா, ஜெபம் பண்ணோமா, பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா, ஆராதனையில் கலந்துக்கிட்டோமா, திருவிருந்தில் பங்கெடுத்துட்டோம், போயிட்டு என் வேலையை பார்த்தோமா, என்னுடைய குடும்பத்தை பார்த்தோமா, என்னுடைய காரியங்களை பார்த்தோமா. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்தால் மூழ்கி விட்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், எல்லா பகுதிகளிலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதற்கு வேத வசனங்கள் நமக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த முடியும், பாதுகாக்க முடியும், பலன் தர முடியும், உதவி செய்ய முடியும். ஆகவே எல்லா பகுதிகளுக்கும், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் இங்கிருந்து பரலோகத்துக்கு போய் சேர்கிற வரையிலும் கூட தேவன் வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் வரும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை குற்றமில்லாமல் காப்பாராக அப்படின்னு எழுதியிருக்குது. எத்தனையோ தடவை நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, ஆண்டவரே, ஒருவேளை நான் இந்த நேரத்தில் இந்த உலகத்திலிருந்து, என்னுடைய சரீரத்திலிருந்து நான் பிரிக்கப்பட்டா என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியை சுத்திகரிப்பீராக அப்படின்னு அநேகர் நாம் ஜெபிச்சிருப்போம். அப்போ எல்லா பகுதிக்கும் நித்தியத்துக்கு போகிற வரையிலும் கூட, இந்த உலகத்தில் நம் வெற்றியை வாழ்கிறதில் இருந்து நித்தியத்துக்கு போகிற வரையிலும் கூட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து, முதல்ல விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவைகளை தியானமாக்கி அவைகளை நம்முடைய வாயிலே வைத்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அப்போ ஒரு அனல் உண்டாகுது. இந்த வார்த்தையில் சொல்லும் பொழுது ஒரு அனல் உண்டாகுது. ஏன்னாக்கா அந்த வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. சொல்கிற பாருங்க, உங்களுக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 16வது அதிகாரத்தில் இயேசு சொல்லும் பொழுது, மார்க்கு 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 16வது அதிகாரத்தில் 19-20 வசனங்கள்.
19-20 வசனங்கள் எடுத்து பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பேசின பின்பு எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எல்லாம் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணினார்கள். என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் செஞ்ச விடுதலையின் நற்செய்தி, மீட்பின் செய்தியை எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். சொல்லணும் அப்படின்னாக்கா, தேவன் உண்டு பண்ணின மீட்பின் சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். அப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க என்ன வசனத்தை உங்க வாயில சொல்றீங்களோ அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் எழும்பி வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் எழும்பி வந்து அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் பலனோடு இருக்க பலன் உண்டு, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஜீவனை கொடுத்த அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே அதை ஆவியானவர் எடுத்து அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே யார் அந்த வார்த்தையை பேசுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அந்த வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து படித்து கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்க வாயில் அதை அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்தே செயல்படுவார். அப்படி சொல்லும் பொழுதே ஒரு பலன் உண்டாகும். பல தடவை நான் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சும் சொல்கிறேன், சத்தியத்தையும் சொல்கிறேன். வசனத்தை பேசும் பொழுது அதை அப்படியே அவர் உறுதிப்படுத்தியிருக்க. ஒரு தடவை பயங்கரமான பிரச்சனை, போராட்டம், எதிர்ப்பு, கேவலம், உடைந்து போய் ஓடி போயிடலாம் அப்படின்ற சூழலில் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் நினைவுபடுத்தினார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்ற வாசனத்தை உறுதிப்படுத்தினார். நேராக வந்தேன், ஆலயத்தை திறந்தேன், ஆலயத்தில் இந்த கூடாரத்துக்குள்ள முழங்கால் படிட்டேன், 2 கரங்களை வைத்து சொன்னேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி பல நிமிஷங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உள்ளத்தை நிரப்பினது போல இருந்தது. மறுத்த நாள் அந்த இடத்துக்கு நான் போகும் பொழுது அவர்கள் அதுவரையிலும் பேசின அந்த காரியத்தை குறித்து அவர்கள் எதுவுமே பேசவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்காமல் போக செய்ததை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தேன். ஏன்னு சொன்னால் ஆவியானவர் கிரியை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த உங்களுக்கு ஆவியான உணர்த்துகிற உங்களோட சூழ்நிலைக்கு தேவையான வசனங்களை ஆவியான உணர்த்துகிற வாக்கு தத்தங்களை எடுத்து சொல்லி இப்படி சொல்லி இருக்கிறதே பாருங்க. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது வசனத்தை பேசுறாரு. வசனத்தை பேசும் பொழுது அடுத்து சொல்லப்படுகிறது, வசனத்தை பேசின இயேசுவினிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தும்படியாய் வந்தார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, வசனத்தை பிசாசுக்கு நேராக பேசின இயேசுவுக்கு அடுத்து சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே தூதர்களுடைய சப்போர்ட் கிடைச்சதான். நான் நினைக்கிறேன் வசனத்தை இயேசு பேசினதுனால பரிசுத்த ஆவியானவரும் வந்துட்டாரு, வசனத்தை பேசினதுனால தூதர்களும் வந்துட்டாங்க. தூதர்கள் பணிவிடை செய்தார்கள். இயேசுக்கு யார் பணிவிடை செஞ்சது? தூதர்கள் பணிவிடை செஞ்சாங்க. ஏன்? அதே தூதர்களை நமக்கு பணிவிடைக்காரராக தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னாக்க இன்னைக்கு தூதருடைய பாதுகாப்பு வேணுமா? ஆவியான ஒரு வசனத்தை உறுதிப்படுத்தணுமா? உங்க வாழ்க்கையில எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உறுதியாகணுமா? உங்க வாழ்க்கையில அவருடைய தழும்புகளால் சுகமானே என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் ஆழமாய் போகிறோம். விசுவாசம் ஆழமாய் போக போக ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டபடியே நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகட்டும். இன்னைக்கு வசனத்தை விசுவாசிக்கிறதையும் வசனத்தை பேசுகிறதுலையும்
நாம் சோர்ந்து போக பண்ணுகிறது தான் பிசாசுடைய வேலை. நீங்கள் வசனத்தை பிடிச்சுக்கங்க. வசனம் பேசப்படுகிற இடத்தில் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே வசன தியானம் ஆவியானவரை மேலே கொண்டு வரும். ஆவியானவர் நமக்குள்ளிருந்து எழும்புவார். நமக்குள் அனலாக்கி நம்மை கொண்டே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், ஜெயிக்க பண்ணுவார். நாம் வசனத்தை பேசினால் ஆவியானவரை உறுதிப்படுத்தும்படியாய், கிரியை செய்யும்படியாய் அங்கே எழுந்தருள்வார். ஆகவே தன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அக்கினியாய் நிரப்பி நடத்துவதற்கு, அக்கினியாய் எப்பொழுதும் அனலாய் இருப்பதற்கு வசனத்தை தியானிக்கிறதுல மிகவும் ஆர்வம் காட்டுவோம். இதில் சகரியாவில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அக்கினி மதிலா. வசனத்தை தியானிக்கிற நம்மை சுற்றிலும் எப்படி இருப்பார்? அக்கினி மதிலாய் இருக்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் புஸ்தகத்தில் நான் இப்படியாய் வாசித்தேன். ஒரு வாலிப சகோதரி இயேசுவை விசுவாசித்து அவரை ஒரு முழுமையாக இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் உறுதியான விசுவாசமுள்ள ஒரு வாலிப சகோதரி. அவர் தனியாக ஒரு இடத்துக்கு வேலை செய்யும்படியாய் போய் தங்கியிருந்தால் ஒரு பட்டணத்திலே. அந்த இடத்துல தங்கியிருக்கும் பொழுது அவளுக்கு தீங்கு செய்யும்படியாக ஒரு சில நபர்கள் அவளை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டே இருந்தார்கள். தனியார் அறையில் தங்குகிறதை அவர்கள் கவனித்தார்கள். அப்போ ஒரு நாள் அவளை பின்தொடர்ந்து போய் அவள் தங்கியிருக்கிற அறைக்குள்ளே இரவு நேரத்தில் போய் கதவை தட்டினார்கள். இந்த சகோதரிக்கு தெரிந்து விட்டது, ஏதோ ஒரு திருடர்கள் வந்து எனக்கு தீங்கு செய்யும்படியாக இந்த இரவு வேளையிலே கதவை தட்டுகிறார்கள் தெரிந்த உடனே விசுவாசத்தில் உறுதியாக இருந்த இந்த மகள் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்தி, ஆபத்து காலத்தில் அனுகூலமாய் துணையாயிருக்கிறீர். இந்த எந்தெந்த பாதுகாப்புக்கான எல்லா வாக்கு தத்துவங்களையும் எடுத்து பேச ஆரம்பித்தாள். அதை அப்படி ஜெபமாக்க ஆரம்பித்தால், துதியாக்கி ஜெபமாக்கி ஸ்தோத்திரமாக்கி கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, இந்த இடத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு நீங்கள் மாத்திரம்தான், நீங்கள் தான் என்னை பாதுகாக்க முடியும், உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி, கர்த்தரும் போக்கியும் வரத்தியும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இப்படி எந்தெந்த வசனங்கள் எல்லாம் தியானித்து அவள் உள்ளத்தில் அவள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலோ அந்தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தால் அவர்கள் தட்டி கொண்டே இருந்தார்கள். இவள் அப்படியே ஆவியிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், ஜெபித்து கொண்டே இருந்தால், சொந்த பாஷையிலும் அந்நிய பாஷையிலும் ஜெபித்து கொண்டே இருந்தால், வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தால், அவர்கள் தட்டி பார்த்து விட்டு கதவை உடைத்து விட்டார்கள். கதவை உடைத்து உள்ளே திறந்து பார்க்கிறார்கள். திறந்து பார்க்கும் பொழுது இந்த சகோதரி முழங்கால் படித்து 2 கரங்களும் உயர்த்திருக்கிறாள். அவளை சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்து நடுநடுங்கி போய்விட்டார்கள். நடுநடுங்கி போய் கதவை அப்படியே திறந்த வண்ணமாக விட்டு வந்த வண்ணமாகவே ஓடி போய்விட்டார்கள். இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. பல நேரங்கள், பல நிமிஷங்கள் ஜெபித்து விட்டு, எவ்வளவோ நேரம் ஜெபித்து விட்டு கண்களை திறந்து பார்த்தால் கதவு திறந்திருக்கிறது. எழுந்து ஆண்டவரனை பாதுகாத்தார். அந்த தேவனுடைய கையிலிருந்து நன்றி சொல்லிவிட்டு கதவை பூட்டிவிட்டு படுத்து உறங்கிவிட்டாள். மறுநாள் காலையில் அவளுடைய வேலைக்காய் போய்கொண்டிருக்கும் பொழுது வழியிலே அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அந்த தீங்கு செய்யும்படியாய் வந்த அந்த நபர்கள் வந்து, சகோதரி எங்களை மன்னித்து விடு, நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு தீங்கு செய்யும்படியாய் நாங்கள் வந்திருந்தோம், உன்னை பாதுகாக்க அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாக்க ஒரு உயிரோடு இருக்கிறார். இப்படி இவளுக்கு எதுவுமே தெரியாது. ஜெபித்து கொண்டிருந்து மாத்திரம் இவளுக்கு தெரியும். அவர் கதவை உடைத்தது, உள்ளே வந்தது, இவளை சுற்றிலும் அக்கினி எடுத்து, எதுவுமே தெரியாது இவளுக்கு. தேவனை இவளை ஆவியிலே நிறைத்து அவளுடைய தூதர்களை அனுப்பி அவருடைய பரிசுத்தாவின் அக்கினியை சுற்றிலும் எரிய விட்டு தேவன் பாதுகாத்ததை அவர்கள் சொல்லி இவள் அறிந்து கொண்டாள். தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதைத்தான் சகரியா 2:5 சொல்லுகிறது, சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து. கலங்காதிருங்க. உங்களை சுற்றிலும், என்னை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மதிலாயிருப்பார். வசனத்தில் ஆழமாக போங்க, வசனத்தை விசுவாசிங்க. உங்கள் சூழ்நிலைக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை எடுத்து தியானிங்க, சொல்லுங்க, சந்தேகப்படாதீங்க, ஆவியில் நிறங்குங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் தனிப்பட்ட விதத்தில் உறவு கொள்ளுங்க. சபையாய் கூடி ஆராதிக்கிறோம் நல்லது, வசனத்தை தியானிக்கிறோம் நல்லது. எப்பொழுதுமே டிவி முன்னாலேயே உட்காந்துட்டு இருப்பானீங்க. நீங்களா தேவனோடு கூட உறவு கொள்ளுங்க. எப்பொழுது பாருங்க, சில பேர்த்துக்குள்ள டிவியே போதும், மொபைலே போதும். இல்லைங்க, மொபைல் டிவி தேவை.
ஆனால் நீங்களும் தேவனும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, ஆவிய வசனத்தை தியானிங்க, வாசிங்க, அறிக்கை பண்ணுங்க. உறுதிப்படுத்துவார். எல்லாம் சொல்ல, உறுதிப்படுத்துவார். எந்த வசனத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை உறுதிப்படுத்துவார். நூற்றுக்கணக்கான வசனங்களை நான் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை உறுதிப்படுத்தினத்தை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கும் உறுதிப்படுத்துவார், என்றென்றைக்கும் உறுதிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறதுக்காகவே நமக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் வசனத்தை வாயை திறந்து சொல்லுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு, உங்களுக்காக 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 எனக்காக நமக்காக வசனத்தை வாய் திறந்து பேசுகிறதற்கு, கணவனை குறித்து எழுதியிருக்கிற வசனம், மனைவியை குறித்து எழுதியிருக்கிற வசனம், பிள்ளைகளை குறித்து எழுதியிருக்கிற வசனம், உங்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்களை வாயில எடுத்து சொல்லும் பொழுது ஆவியான ஒரு வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதுல 1-2 வசனங்களை பாருங்க. சங்கீதக்காரன் என்ன அற்புதமா சொல்றான். நான் கர்த்தரை நோக்கி, எல்லாம் சொல்ற, என் அடைக்கலம், எல்லாம் சொல்ல, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது ஆவியானவர் அடைக்கலமாக, கோட்டையாக, நம்பிக்கைக்குரியவராக அந்த வசனத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். அதான் நம்ம எதை சொல்கிறோமோ வாயில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வசனத்தை தியானிக்க வேண்டும், உள்ளே வைத்து கொள்ள வேண்டும், அதை நம் வாயிலே சொல்ல வேண்டும். ஆதியாகமம் 2:19 இந்த அதிகாரத்தை ஆதியாகமத்திலே கொடுத்துட்டாருங்க ஆண்டவர். ஆதியாகமத்திலேயே நாம் என்ன சொல்கிறோமோ அது நடக்கட்டும் அப்படின்ற அந்த அதிகாரத்தில் மனுஷனாகிய தேவன் படைத்த மனுஷனுக்கு கொடுத்துட்டார். நல்லா யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 2:19 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல வித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவளை அவளிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அவனுக்கு பேராயிற்று. எல்லாம் சொல்லுங்க, எந்தெந்த பேரிட்டானோ, எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அவனுக்கு பேராயிட்டுனாக்கா ஆவியானவர்கள் கிரியை செய்கிறாரு. இப்போ இயேசுக்கு இப்போ தேவனாகிய கர்த்தருக்கு பேர் வைக்க தெரியாதா? தேவனாகிய கர்த்தருக்கு பேர் வைக்கிறது பெரிய காரியமா? படைச்சவருக்கு உண்டாக்கினவருக்கு பேர் வைக்கிறது பெரிய காரியமா? உங்களுடைய உன்னை என்னை உண்டாக்கினவருக்கு, ரத்த சிந்தி மீட்டவருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்கிறது பெரிய காரியமா? ஆனால் ஆண்டவர் நம்மை உங்களையும் என்னையும் சொந்த பிள்ளைகளாக பார்த்து உரிமை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு? எந்த வார்த்தையை சொல்கிறீங்க? என்ன உங்கள் வாழ்க்கை என்ன சொல்கிறீங்க? இன்னும் ஒன்றும் இல்லைங்க, அவளுக்கு தான் முன்னேற முடியாது, அவள் தான் முடிச்சிச்சு கதை சொல்கிறீங்களா? கதை முடியுது இல்லை, நான் முன்னேறுவேன், கர்த்தருக்கு உதவி செய்வார். அவருடைய நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுகிறீங்களா? ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுறீங்களா? அதுவே எல்லாம் சொல்லுங்க, அதுவே அப்படியே ஆயிடுச்சு. சொல்லுங்க, அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இந்த நீர் சபித்த அத்திமரம் பற்று போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ மேயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்ல, சொன்னபடியே ஆகும், சொன்னபடியே ஆகும். எனக்கு இந்த வியாதி உயிருள்ள வரணும், நான் மாத்திரம் முழுங்கித்தான் ஆகும்னு சொன்னாக்கா நீ சொன்னபடியே ஆகும். இல்லை, இது ஒரு டெம்பரவரி, நான் குணமாகிற வரலாம் தான் இந்த மாத்திரையை எடுப்பேன், பூர்ணமாக கர்த்தர் என்னை குணமாக்குவார் அப்படின்னு வாயத்திலிருந்து சொன்னீங்களாக்கா அப்படியும் ஆகும். ஆமென், அப்படியும் ஆகும். இல்லைங்க, நான் பொருளாதாரத்தில் முன்னேறிடுவேன், கர்த்தர் இப்படி வாக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை அறிக்கை பண்ணீங்களாக்கா அப்படியும் ஆகும். இல்லைங்க, இப்படியே தான் என் வாழ்க்கை, இந்த வேலைக்கு இந்த வருமானத்துக்கு இப்படி தாங்க அப்படின்னு அப்படியும் ஆகும். எப்படி சொல்லுகிறீர்களோ சொன்னபடியே, சொன்னபடியே 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 ஆகும். நான் சொல்கிற மாதிரி ஆகும். மார்க் 5:26 அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அங்கே அவளை குறித்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்குது. இங்கேயும் அப்படிதான் எழுது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவன் என்று சொல்லி, எல்லாரும் சொல்ல, சொல்லி சொல்லி. ஆமாம், சொல்கிறது ரொம்ப முக்கியம், வாயில் பேசுறது ரொம்ப முக்கியம். நேரம் கிடைக்குதுன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்னத்துக்கு ஃபோன் பண்ணி? சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சும்மா ஃபோன் பண்ணி என்னத்து பேசுறது? பேசிட்டே இருக்கும் பொழுது வேண்டாத வார்த்தைகள் வந்துடும். வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பேசுறது தவறல்ல, ஞானமாய் பேச வேண்டும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசணும், தேவனுடைய வார்த்தைகளை பேசணும். அப்படி பேசும் பொழுது நாம் பேசுகிறபடியே, நாம் சொல்லுகிறபடியே, விசுவாசிக்கிறபடியே. அதனால் தான் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசத்தோடு கூட பேசணும்.
அது பேசுன மாதிரி ஆயிரும். ஆகவே நீங்கள் எதையோ பேசிட்டு மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஜாய்ஸ் மேயருங்கிறதான ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுடைய செய்தி நீங்கள் கேட்டு பாருங்கள். பெண்கள்லாம் அதிகமாக அவருடைய செய்தி கேட்டிங்களாக்கும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். நல்ல கொஞ்சம் ஆழமான சத்தியங்களை போதிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்கள் அறுத்துட்டு இருக்கிறீங்களே அது என்னைக்கோ விதைச்சது. என்ன சொல்கிறது? இன்னைக்கு நாம் அறுத்துட்டு இருக்கிறது என்னைக்கோ ஒரு நாள் எதை விதைக்கிறோமோ அதை தான் இருப்போம். அதனால் வார்த்தையில் விதைக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், வசனத்தை விதைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். தேவனுடைய வார்த்தையை விதைக்க ஆரம்பித்தோம். தேவனுடைய வார்த்தையின் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நான் விசுவாசித்து அதை விதைக்க ஆரம்பித்து விட்டேன். ரோமர் 10:8-9-10 அதை சொல்லுகிறது. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. எங்க இருக்குது இந்த வார்த்தை? என் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை எங்க இருக்குது? எல்லாம் சொல்ல, இருதயத்திலும் வாயிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை என் வாயிலிருந்து அறிக்கையாய் வெளிவரும் பொழுது, இந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது ஆவியானவர் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறேன், வெட்கப்பட மாட்டேன். அவரை தொழுது கொள்கிற எனக்கு இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். எழுந்து நன்றி சொல்லுவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆகவே தொடர்ந்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், எங்களுடைய எல்லா பகுதிகளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம், நாங்கள் தியானிப்போம், அதை அறிக்கை பண்ணுவோம். அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆவியானவர் கிரியை செய்வார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.